ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கன்னி லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலன் நவம்பர் 9 முதல் நவம்பர் 18 வரை. முதல் நாள் நவம்பர் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். நமக்கு 10ஆம் வீட்டில் மிதுன ராசியில் இருக்கார் சந்திரன். ராகுவை போல பலன் கொடுக்கிறார். ராகு கும்பத்தில் இருக்கார் இல்லையா, அந்த 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஹெல்த் இஷ்யூஸையும் குறிக்கிறது. லக்னம் சார்ந்தும் எடுக்கணும், லக்னம் சாராமையும் எடுக்கணும். லக்னம் சார்ந்து நோய் உபாதைகளுக்கு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடம் என்பது நமக்கு கடன் சம்பந்தப்பட்டதையும் எதிர்ப்பு சம்பந்தப்பட்டதையும் குறிக்கிறது. அந்த ராகு குருவினுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறார். அதனால் மனசில் ஒரு சந்தோஷமாக ஒரு உறவுகளில் ஒரு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் டஃப்பாக இருக்க, பகை பாராட்டுறாங்களே, அல்லது நம்மளை ஒதுக்குறாங்களே, அல்லது நம்மளை பேச்சை கேட்கறது இல்லையே, இந்த மாதிரியான ஃபீலிங்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பட்டும் படாமல் இன்றைக்கி நாளை கடத்தணும். நவம்பர் 10ஆம் தேதி திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். குருவே குருவினுடைய நட்சத்திரத்தில் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார், மற்றும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறார். அதனால் இன்றைக்கி மன மகிழ்ச்சி உண்டு. எந்த வேலை செஞ்சாலும் ஒரு ஈடுபாடோடு செய்ய முடியும். அற்புதமாக போகும். உறவுகளுக்கும் நல்லா இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் ஆவணங்கள் சார்ந்தது, இடம் மாறுறது, டிரான்ஸ்ஃபரு, வீடு விற்கிறது, இது மாதிரி நிகழ்வுகளுக்கும் சாதகமாக இருக்கும். நவம்பர் 11 செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரம், மாலை 6:17 வரைக்கும். சனியினுடைய நட்சத்திரம். லாபஸ்தானத்தில் சந்திரன், 7ஆம் வீட்டில் சனி, வக்கரகதியில் குருவினுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கார். அற்புதமான நாள். உறவுகளுக்கும் நல்ல நாள், கலைத்திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாள், சந்தோஷத்துக்கு நல்ல நாள், என்டர்டெயின்மெண்ட், என்கேஜ்மெண்ட், நண்பர்கள், சகோதர சகோதரி வகை, ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிற நாள். நவம்பர் 12ஆம் தேதி புதன்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் விருச்சிக ராசியில் 3ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலும் இருந்து செவ்வாயும் கூடவே சேர்ந்திருக்கார், புதன் கூட. அதனால் ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன், தைரியம், இடமாற்றம், ஒரு ஒப்பந்தம், ஒரு ஆர்டர் கிடைக்கிறது, ஒரு ஒரு பொருள்களை நாம் விற்கிறதுக்கு கூட இது சப்போர்ட்டிவாக இருக்கும். மெயினாக கமிஷன் வகை, கலைத்துறை, செய்தித்துறை, விளம்பரத்துறை, இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்கும். நவம்பர் 13ஆம் தேதி வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம், 12ஆம் வீட்டில் சந்திரன் விரயஸ்தானத்தில். அது கேது தான் மகன் நட்சத்திரத்துக்கு அதிபதி. கேதுவும் 12லேயே இருக்குது. சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்குது. அதனால் சனி 7ல் இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல, இந்த விரயம்ங்கிறது பெருசாக ஆகாது. ஆனாலும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு எதிர்ப்பாளர், கணவனானால் அல்லது மனைவிக்கும், மனைவியானால் கணவனுக்கும் பொருளாதாயம் கிடைக்கும். ஒருத்தர் சார்பில் கிடைக்கக்கூடிய பொருளாதாயம் நன்றாக இருக்கும். நவம்பர் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். இது சுக்கரனுடைய பலனை எப்படி தருது அப்படின்னா, 2ஆம் வீடு தனஸ்தானத்தில் ராகுவுடைய நட்சத்திரத்தில் கேதுவனுடைய உபநட்சத்திரத்தில் தான் சுக்கரன் இருக்கார். அதனால் 12ல் கேது இருக்கிறதுனால செலவுக்கேற்ற வரவு கிடைக்கும், அல்லது ஒரு கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். மற்றபடி அந்த செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது. ஏன்னா 6ல் ராகு, 2ல் சுக்கரன், 12ல் கேது, இது எல்லாமே கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவு நல்லா இல்லை. நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை உத்தர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். இது சூரியனுடைய பலனை எப்படி தருது அப்படின்னா, அதாவது 2ஆம் இடத்துலையே சூரியன்
குருவனுடைய விசாக நட்சத்திரத்தில் இருக்கார். அதுபோல் சூரியனுடைய உப நட்சத்திரத்திலேயே இருக்கார். அதனால் தனவரவுக்கு நல்ல ஸ்தானம். இன்றைக்கி ஒரு மாதிரி நமக்கு எதிர்பார்த்த பணமோ அல்லது விடுபட்டு போன பணமோ யாராவது நமக்கு கொடுக்க வேண்டிய பணமோ சேரும். நவம்பர் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஸ்த நட்சத்திரம். தெய்வ அனுகூலம் உண்டு, மகிழ்ச்சியை கொடுக்கும், உறவுகளுக்கும் நல்லா இருக்கும். கமிஷன் கலைத்துறைகளில் இருப்பவங்களுக்கு சிறப்பாக இருக்குது, சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா அஸ்தம், திருவோணம், ரோகிணி இதுதான் கன்னி லக்னத்துக்கு 1, 5, 9ங்கிற விஷயத்தை இயக்குது. பாசம், நேசம் மற்றும் சுப காரியங்களுக்கெல்லாம், தெய்வ காரியங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுது. இஷ்ட தெய்வ வழிபாடுகளுக்கும் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தொழில் பலத்தில் மூளை உழைப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, கம்யூனிகேஷன் ஏஜென்சி, கமிஷன் வகை இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கும் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். லாபாதிபதி சந்திரனுடைய திசை. நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம். நமக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய். இப்போ செவ்வாய் வேற சனி நட்சத்திரத்தில் இருக்கார், குருவனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இந்த சனி 7லையும் குரு 11லையும் இருக்கிறதும் செவ்வாய் 3ல் இருக்கிறதும் நல்ல விஷயம்தான். ஆனால் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. அதனால் என்ன ஒரு காம்பினேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா, இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்லையோ அல்லது எமோஷன் சார்ந்து கணவன் மனை உறவுகளில் பேசும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹார்ஷாக பிஹேவ் பண்ண வேண்டி வரும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி சுப காரியங்களுக்கு நல்லது, உறவுகளுக்கு நல்லது, மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு நல்லது. நுணுக்கமான காரியங்கள் செய்கிறது இல்லையா, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இது மாதிரி விஷயங்கள், ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. சிறு பிரயாணங்களுக்கு நல்லா இருக்குது. ஒருத்தரை சந்திக்கிறது, புதுசாக ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறது, இதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது. என்னதான் செவ்வாய் அட்டமாதிபதி, சனி 6ஆம் அதிபதி ஆனாலும் கூட அவங்கெல்லாம் இப்போ இருக்கிற இடத்துல நல்லா இருக்காங்க. சனி 7ல் இருக்கார், செவ்வாய் 3ல் இருக்குது. குரு சாரம் சனி வாங்கி இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு கிடையாது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வீட்டில் ஒரு குருவை போலவும் அவர் செயல்படுறார். காலையில் 8:37க்கு செவ்வாயினுடைய உப நட்சத்திரம் குருவாக மாறிவிடுகிறது. அதனால் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருந்தால் கூட அது தவிர்க்கப்படும். நவம்பர் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். இந்த சுவாதியில் தான் சுக்கிரனும் இருக்காங்க. அதனால் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை பலனை தனஸ்தானத்தில் கொடுக்குது. இப்போ பூர்வீக சம்மந்தப்பட்ட ஏதாவது பொருள் வர்றதோ, ஏதோ ஒரு வகையில் நமக்கு பண உதவி கிடைக்கிறதோ, திடீரென்று வரக்கூடிய வரவுகளை குறிக்கிறது. அதே போல் சுக்கிரன் நம்ம ஜாதகத்தில் யாருக்காவது நெகட்டிவாக இருந்தால், 4, 8, 12 பாவ அதிகாரியாக இருந்தால் இன்றைய நாளில் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். எதிர்பாராத பண வரவு வந்தால் அது நமக்கு நன்மை தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.